உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் மாற்றங்கள் கிரக அமைவுகளும் எப்படி இருக்குன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். இந்த ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5ல் இருக்கிற ராகு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்ச பெற்றோர்கள் அதிகம். பிள்ளைகள் நம்ம அப்பா அம்மாவுக்கு நினைச்ச மாதிரியான சில விஷயங்கள் செய்ய முடியலையே, அவங்களுடைய பாரத்தை நாம சுமந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியலையே, நமக்குரிய ஒரு வேலை கிடைக்கல, நாம நினைச்ச தொழிலை செய்யறதுக்கு உண்டான சில விஷயங்களை நாம பண்ண முடியலையே, ஏன் அதனாலன்ற அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது, இந்த ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அவர் வக்ர நிலைக்கு ஆளாகி வக்ர நிலையிலே அவர் இருக்க போறார். அப்போ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுசும் வக்ர நிலையில தான் இருக்க போறார். அவருக்கு சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் இணைஞ்சி அந்த பார்வை சனி வக்ரத்தின் மீது விடும்போது 5ஆம் இடம் மிகப்பெரிய யோக நிலை உருவாக்குது. இந்த யோக நிலையினால 100% பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கிடைக்காத இருக்கக்கூடிய வேலை கிடைச்சிடும். அடுத்தது அவங்களது வாழ்க்கையில அவங்க தொழில் சார்ந்த ரீதியில பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட் சந்திக்கிறதுக்கு உண்டான வழியை தேர்ந்தெடுத்துருவாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் முதல் படியில் அடி எடுத்து வச்சிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் எல்லா தகுதி, எல்லா திறமை, எல்லா டேலண்ட் இருந்தும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையலையேன்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்றேன், 100% இப்போ அவங்க அதற்குரிய ஒரு வாய்ப்பு அவங்கள தேடி வரும். இல்லைன்னா நீங்க எடுத்து செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் கைக்கூடி வரும். திருமண முயற்சி 100% கனெக்ட் ஆக போகுது. வெளிநாடு நீண்ட நாளா போகணும்னு நினைச்சு எல்லா முயற்சி எடுத்து பணம் கட்டினாலும் கடைசியில் அது போக முடியாம ஏதோ ஒரு விதத்துல தடையாகுதுன்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அது கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவம்ன்றது வயிறு சம்பந்தப்பட்ட இடம். நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒண்ணு அஜீரண கோளாறு, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக், இல்லையா ஏதோ ஒண்ணு அடி மனசுல இனம் புரியாத ஒரு வலி, வேதனை, ஒரு பயம், ஒரு பதட்டம், மனசுல ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே இருக்கு, உடல் ரீதியில முன்ன மாதிரி இல்லை, ஒரு சோர்வா இருக்கு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஒட்டுக்குடல் சார்ந்த பிரச்சனையும் பிளஸ் அல்சர் சார்ந்த இந்த அப்புறம் குடல் இறக்கும், குடல்ல ஓட்ட விழுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிடும். அதை விட்டு அழகா ரிலீஃப் ஆயிடுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. அடுத்தது நீண்ட நாளா புத்திர பாக்கியமே இல்லை, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமா இருக்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது, ஒன்ஸ் குலதெய்வத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அடுத்தது புத்திரகாரகன் குரு பகவான் ஒண்ணு பக்கம் நம்மளால முடிஞ்சா நம்ம குரு ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆலமுடியே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லையா பக்கம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வடக்கு திசை நோக்கி இருப்பார். அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதும். புத்திர பாக்கியத்துக்கு 100% வழி பிறக்கும். அந்த தெய்வத்தினுடைய முழு பார்வை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை, உச்ச குரு பார்வை கிடைக்குது. நல்லா புரிச்சுக்கிங்க. இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா சந்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் அங்க பாக்குறது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் நிக்கிற இடமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீடா இருக்கு. அப்போ துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் பலம் பெற போகுது. 10ஆம் இடம் பலம் பெற்றால் உங்களுக்கு வேலையில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது. நீண்ட நாள் தடையா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அது இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீண்ட நாள் குடைச்சல்கள்,
என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யற வேலை, இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா, இடமாற்றங்கள் பண்ணிடலாம், வேலையை விட்டுட்டு வெளியில போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிடும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்டேஜா அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, நமக்கு கிடைக்கலையன்ற வருத்தம் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மேல செய்யறவங்க, சக ஊழியர்கள் உங்களுடைய வேலை திறனை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய காலமா இது இருக்க போகுது. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அழகா யோசிப்பீங்க, ரொம்ப ஒரு சில விஷயங்கள் அழகா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அதெல்லாம் இதுக்கு மேல உங்களுடைய, ஏன்னா உங்களுக்கு ஏறுமுகமா இருக்க போகுது வரக்கூடிய காலகட்டங்கள். அவ்வளவு கிரக அமைவுகள் இருக்காது. அடுத்தடுத்த காணொலியில் அதை பத்தி நம்ம பேசலாம். அதே நேரத்துல இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் கிடைக்க போகுது. தொழில் ரீதியில் நிறைய ஆர்டர்கள் குவிய போகுது. இத்தனை நாள் உங்களுக்கு தொந்தரவா இருந்த பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிளஸ் உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க. நீங்க நிறைய ப்ராஜெக்டை நீங்க பெரிய லெவலுக்கு கொண்டு போக போறீங்க. துலாம் ராசி அன்பர்களில் பல பேர் நிறைய சாதனைகளை உருவாக்க போறீங்க. அப்படின்னா நிறைய அவார்டு வாங்குறதுக்கு உண்டான விருதுகளை வாங்கக்கூடிய அருமையான காலகட்டமா இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மிகச்சிறந்த உச்சகட்ட ஒரு அருமையான வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க. வைராகியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி என்னன்னா அது துலாம் ராசி. தெய்வ சிந்தனைகளோட இறங்கி செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோட எதையும் இறங்கி செய்வீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது, உண்மையா யதார்த்தமா இருப்பீங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல அவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படக்கூடியவங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அது எந்த விதத்திலையும் ஏத்துக்க மாட்டீங்க. உண்மை, நேர்மை, யதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. போன பிறவியில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்து மரியாதைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சு பலவிதமான ஒரு அவமானங்களை கடந்து வந்த ஒரு ராசி எதுன்னா அது துலாம் ராசி தான். அந்த அவமானங்களையே கடந்து வந்த இந்த ராசி இந்த இந்த பிறவியில நாம பெரிய லெவல்ல ஒரு நல்ல இலக்கை அடையணும், பல பேருடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், தான் வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசோட முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த முயற்சிகளும் அந்த நல்ல எண்ணமும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது. அதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆரோக்கிய ரீதியில நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இந்த பிரச்சனை உங்களுக்கு எங்க இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த இடுப்புக்கு கீழே முழங்கால் குதிகால் வரைக்குமே பிரச்சனைகள், அந்த ஜாயிண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்பு. இதனால உங்களுடைய வேலைகளை சரியா செய்ய முடியாத அளவுக்கு குழப்பங்கள், மீறி எந்த ஒரு வேலைகளை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கஷ்டப்பட்டுதான் செய்யற மாதிரி இருக்கும். மருத்துவ ரீதியில எந்தவித ஆலோசனையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால இந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா இப்படியேதான் இருக்குமோ நினைச்சவங்களுக்கு அது தீரக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் இருக்க போகுது. அதனால எல்லாமே ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தீரும். புது நட்புகள் உங்களை தேடி வரும். அந்த நட்புகளால வரவு செலவு குடுக்கல் வாங்கல் எல்லாமே கை கொடுக்க போகுது. அதுலயும் குறிப்பா துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது. அதிர்ஷ்டம்னா ஏனோ தானோன்னு இல்லை, பெரிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட திடீர் யோகங்களும் இதனால மிகப்பெரிய திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. துலாம் ராசி என்பவர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா நீண்ட நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களுக்கு நெருங்கியவங்க மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில நீங்க வெளிநாடு முயற்சிகளா இருந்தாலும் சரி, வெளியூர் பிரயாணங்களா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்தை விட்டு வேற இடம் மாறி சில விஷயங்கள் அமைக்கலாம் நினைச்சாலும் இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். குறிப்பா கடன் சுமைகள் தீரப்போகுது. மீளா கடனா இருந்தாலும் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகி அது தொடங்க போகுது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு உண்டான வழி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளா வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது. அதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஊன்றுகோலா வெற்றி படிக்கு முதல் படியா உங்களுக்கு இருக்கும். அதுலயும் குறிப்பா
திருமண முயற்சிகள் தடையாகி நீண்ட நாள் அந்த திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் தடையாயிட்டே இருக்கு. வயது மீறியும் நமக்குண்டான வாய்ப்புகள் அமையலையே நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு கைகூடி வரப்போகுது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க விரும்பிய அந்த வாழ்க்கையும் கிடைக்க போகுது. எப்படின்னா, 2 நாளா இதுதான் லைஃப், நான் விரும்பிட்டேன், பட் இந்த லைஃப் எனக்கு அமைச்சா பரவாயில்லையேன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது பார்த்தா அது ஏதோ ஒரு விதத்துல எதுவுமே ஒத்து வரல, டக்குன்னு கனெக்ட் ஆகல, ஏதோ ஒரு தடை ஆகிட்டே வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப மூவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு உடனடியா கிளிக் ஆயிடும். விரும்பிய வாழ்க்கையும் கைகூடும். விலைக்கு போன நட்புகளும் உங்களோட தேடி சேரும். கடன் பிரச்சனைகளால நிறைய பாதிப்புகள் சந்திச்சவங்க துலாம் ராசி அன்பர்கள். இதனால சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் எல்லாமே உங்களை விட்டு ரொம்ப விலகி போகக்கூடிய ஒரு சூழல்களையும் சந்திச்சிட்டீங்க. பந்தங்களாலையும் உறவுகளாலையும் பாதிக்கப்பட்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான். அந்த உறவுகள் ரீதியில பட்ட பாதிப்புகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து, எந்த உறவுகள் உங்களை விமர்சனம் செஞ்சதோ அந்த உறவுகளே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மீண்டும் உருவாக்க போறீங்க. அதற்குண்டான ஒரு அருமையான கிரக அமைவுகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைஞ்சிருக்கு. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது ஆகச்சிறந்ததா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு சில கிரக அமைவுகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து ஒரே பிரச்சனையில பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரீங்கன்னா அது எந்த கிரகத்தினால அந்த பாதிப்பு உருவாகுது, குருவாலியா, சுக்கிரனாலியா, சனினாலியா, யாராலும் இந்த பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை சார்ந்த ரீதியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைச்சிடும். அதனால ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது உங்க வாழ்க்கை மேலும் வளமாக ஆக்கிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.